எல்லாத்தையும் வாங்கி படிப்பேன். ஆனால் எந்த ஒரு தெளிவு இருக்காது படிப்பில். ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் குறைச்சிடும். ஒரு வரையறை உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைக்காது. நீங்கள் மாதிரி தேடிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கே தொடரும் எங்கே முடியும்னு தெரியாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோட நேம் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் முட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான். இப்போ நான் தற்போது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியத்தில் வருவாய்த்துறையில் பணிபுரிந்து வரேன். இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மூலிமா 2018 நடந்த குரூப் 4 ஸ்டேட் லெவலில் 6வது ரேங்க் எடுத்திருந்தேன். கம்யூனிட்டி லெவலில் 3rd ரேங்க்கு. குரூப் 2 பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தேன் நான். குரூப் 4 எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம் படிக்கணும். நான் குரூப் 4 குரூப் 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மேம்பட்டதாக கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும். அது 12th புக்கெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணணும். அதேமாதிரி இந்த நிகழ்த்தொகை ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி படிக்கணும். இது படித்தா இது கொஸ்டின் இத்தனை வரும், அது வரும், இந்த கொஸ்டின் வரும் போவோம் அப்படின்லாம் படிக்கணும். நம்ம குரூப் 4 மாதிரியே 180 அப்படிலாம் எதிர்பார்க்கறதுக்கு கஷ்டம். குரூப் 2ன்றது கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு டெப்த்தாக நம்ம படிக்கணும். அப்படி படித்தா தான் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு ஓம் லான்னு இப்போ சயின்ஸில் இருந்தால் ஓம் லான்னு எடுத்துறீங்க. அந்த ஓம் லாவில் பார்த்திங்கன்னா அந்த ஓம் லாவோட அப்ளிகேஷன் என்ன, அடுத்த கட்ட பயன்பாடு அப்ளிகேஷன், அதனோட பயன்பாடு என்ன அப்படின்றது தான் குரூப் 2. அப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படி தான் ஒவ்வொரு விஷயம் அப்படி தான். திருக்குறள் யார் எழுதுனது திருவள்ளுவர்ன்றது குரூப் 4. திருக்குறளில் என்ன உள்ள என்னென்ன பண்ணியிருக்காரு, அதில் அதனுடைய மற்ற செயல் இல்லாத அவர் என்ன கையாண்டிருக்காரு அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணுறது தான் குரூப் 2. அப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே. நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஈஸியாக கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அளவு நம்ம எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஒரு தியேட்டரும் கேட்கலாம் குரூப் 4 லெவலில். ஆனால் குரூப் 2 லெவல் குரூப் 1 லெவலில் போகும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பயன்பாட்டு ரீதியாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பயன்படுத்தி அது மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது ப்ராக்டிகல் ஓரியன்டாக. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முதல் என்ன இருக்குது, என்ன நான் படிக்கணும், இதை தான் படிக்கணும், இதை தான் படிக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது எப்படி படிக்கணும், அந்த சப்ஜெக்டை எப்படி அந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணுன்றது அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டேன். இந்த ஷெட்யூல்லாம் பார்த்திங்கன்னா கால் ஃபார் ஆஃப்டர். இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வராங்க பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்ன இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்களோ படிப்பேன். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், என்னுடைய தனிப்பட்ட தேடல், இப்படி தான் போயிட்டு இருந்துக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் அந்த ஷெட்யூலை நான் மாற்றிக்கவே மாட்டேன். எப்பயுமே அந்த ஷெட்யூலே தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். எதுக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன். அந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அது இப்போ ஒரு இப்போ எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 விஓ இப்போ மிங்கிள் பண்ணிட்டாங்க. குரூப் 4 குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபோக்கஸில் படிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. இப்போ குரூப் 4 பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம். சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தான், அதுதான் மெயின் சோர்ஸ். அதை தவிர்த்தும் சில விஷயங்கள் நிறைய நடப்பு நிகழ்வுகள் வெளில கிடைக்கும். அதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஞ்சம் வெளில போகும், அவ்வளோதான். முதல்ல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் அந்த வரையறையே இல்லை. எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்ற வரையறையே கிடையாது. நான் மாட்டு தேடுவேன், அந்த புக்கு வாங்கி வருவேன், மேகசின் நிறைய வாங்கி வருவேன், நிறைய புக்ஸு மன்னானா வாங்கி வருவேன், மனோரமா வாங்கி வருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுறா புக்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிகே லீடர்ஸ்னு ஒரு புக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் வாங்கி படிப்பேன். ஆனால் எந்த ஒரு தெளிவு இருக்காது படிப்பில். ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் குறைச்சிடும். ஒரு வரையறை உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைக்காது. நீங்கள் மாதிரி தேடிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கே தொடரும் எங்கே முடியும்னு தெரியாது. போட்டித் தேர்வு கேண்டிடேட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் இருக்கலாம். போட்டித் தேர்வுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. எல்லாம் தெரியும் யாரும் சொல்ல முடியாதுங்க. அதனால் என்ன படிக்கிறேன்றதை நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணணும். அது எப்படி படிக்கணுன்றதை நம்ம ஷெட்யூல் போட்டு பண்ணணும். தமிழ் நான் படித்தா எவ்வளோ நாள் நிற்கும் நான் டிசைட் பண்ணேன். 2 வாரம் நம்ம மெமரியில் நிற்கிது அப்படின்னு நான் படித்து பார்க்கும்போது நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சுது. அப்போ 2 வாரம் தமிழ் நம்ம ஒரு வாரம் தமிழ் படித்தா 2 வாரம் நிற்கிது அப்படின்னும் போது நான் பிரிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இத்தனை நாள் இவ்வளோ மணி நேரம் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் போட்டித் தேர்வில் எப்படி நான் ஆரம்பிப்பேன் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், காலையில் தூங்கி எழுந்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸு, மேகசின், நியூஸ் பேப்பர், இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன், ஏற்கனவே எடுத்துருப்பேன் பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் எடுத்துருப்பீங்களா, அதை ஒரு ரிவிஷன் பண்ணுவேன். ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து நியூஸ் பேப்பர்லேருந்து படித்து அதிலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஒவ்வொரு மாதம் அப்படியே கண்டினியூவாக எழுதி வச்சுக்குவேன். இது பண்ணி அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுவாங்க, என்னை தவிர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா எழுதுவாங்க, அவங்ககிட்டேருந்து கேதர் பண்ணிக்குவேன்.
அடுத்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10 மணி உட்காருங்க. 10 மணி உட்காந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு வாரம் படிப்பேன். அது 10 to 6 வரைக்கும் படிப்பேங்க. காலையில் 10 மணிக்கு எடுத்தேன்னா 6 வரைக்கும் படிப்பேன் நான் தமிழை. அந்த தமிழை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சுக்குவேன். செய்யுள், உரைநடை, இலக்கணம் 3 கிளாஸிஃபைஸ் பண்ணிப்பேன். செய்யுள் ஆரம்பிப்பேன். செய்யுள் அந்த ஒரு நாளில் செய்யுள் ஃபுல்லாக படிச்சிருவேன். படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நான் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பர்லாம் அந்த சப்ஜெக்ட் தமிழ் ஃபுல்லாக வச்சுக்குவேன். அந்த கொஷின் அந்த செய்யுள் புரிஞ்சுங்களா, செய்யுள் முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், அப்படியே பிரேக்கப் எடுத்துக்குவேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மேக்ஸ் வைப்பேன். மேக்ஸு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்பாங்க. எனக்கு டவுட் இருந்தால் நானும் கேட்பேன். எல்லாத்தையும் நான் எனக்கு சந்தேகம்னா உடனே கேட்டுக்குவேன். ஒரு 2 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க மேக்ஸுக்கு டெய்லியும். அதுக்கப்புறம் திருப்பியும் நான் சாப்பிட்டு திருப்பியும் 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தூங்கினா திருப்பியும் ரொட்டீனாக அப்புறம் மறுநாள் எழுந்திருப்பேன். உரைநடை எடுப்பேன். 6 to 12 வரைக்கும் இருக்கிற உரைநடை ஃபுல்லாக படிச்சிடுவேன். திருப்பி மறுநாள் பார்த்திங்கன்னா 3rd வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் எடுப்பேன். இலக்கணத்தை அதே மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் மேக்ஸும் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக இருக்கும். அந்தந்த நேரத்தில் அதை கரெக்டாக பண்ணுவேன். இலக்கணம் பார்த்திங்கன்னா இலக்கணம் எடுப்பேன். அதேமாதிரி முடிப்பேன். இப்போ 3 days முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள் இருக்குது. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிடுவேன். அந்த 2 நாளில் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸு எக்ஸ்ட்ரா நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். அந்த குறிப்பெலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிருவேன். கடைசி ஒரு நாள் பார்த்திங்கன்னா காலைல எடுத்து பண்ணால் அந்த கொஷின் பேப்பர், அந்த தமிழ் சம்மந்தமான கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பார்ப்பேன். காலையில் எடுத்து வச்சுன்னா இவனு வரைக்கும் பொறுமையாக அப்படியே நிதானித்து ஒவ்வொன்றும் கொஷின் பேப்பர் படித்து அந்த கொஷின் பேப்பர் என்ன கேட்குறீங்க ஏன் அதுமாரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நான் அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஸ்லிப்பாக இருப்பேன். மைண்ட் டைவெர்ட் ஆகி நான் அடுத்த பேஜ் போயிட்டுருப்பேன். அந்த வரியை விட்டுருப்பேன். அப்போ நான் அங்கே வந்து அந்த கொஷின் பேப்பர் அந்த சம்மந்தமாக கொஷின் கேட்கும்போது எனக்கு தெரியாது அந்த சமயத்தில். அப்போ நான் திருப்பி உடனே எடுத்து பார்ப்பேன். அந்த சப்ஜெக்ட் எடுத்து திருப்பியும் புரட்டி என்னென்னு பார்த்துட்டு என்னை கிளாரிஃபை பண்ணிக்குவேன். இப்படி நான் என்னோட அந்த கொஷின் பேப்பர் பார்க்க எனக்கு உள்ள அந்த சப்ஜெக்ட் முழுக்க ஃபெமிலியர் ஆகிடும். ஒரு முறை நிறைய ஒரு கொஷின் அந்த நான் ஆரம்பிக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்டில் ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா 10 முறை அரைஸ் ஆகும். அப்போ 10 முறை அரைசும்போது பரிச்சயம் ஆகிடும். நல்லா அந்த கொஷின் நல்லா பதிஞ்சிடும். அதை முடிச்சுட்டு அந்த வாரம் ஃபுல்லாக அந்த 5 நாள் தமிழ் முடிச்சிட்டிங்களா, அடுத்த வாரம் இந்த சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா கிளாஸ் போவேன். கிளாஸில் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பண்ணுவேன். அந்த நாள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் வந்து விட மாட்டேன். அந்த ஷெட்யூலில் அது மாதிரி போயிட்டுருக்கேன். இடைப்பட்ட கேப்லேருந்து கிளாஸ் போயிட்டு வரேன்னா அதாவது முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த வீக்கில் பார்த்திங்கன்னா மண்டே ஆரம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஓல்டு ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன், ஜியோகிராஃபி, சயின்ஸு, பொது அறிவுன்னு ஒரு இருக்குது. அதுக்கு ஒரு ஹாஃப் டே போதும் எனக்கு. இப்படி தான் பிரிச்சுக்குவேன். இதில் குறிப்பாக சயின்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, சயின்ஸ் வந்து ஒரு பெரிய எலாபரேட்டான சப்ஜெக்ட்டு. அதை நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதை வந்து நான் சுருக்க ஆரம்பித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணேன். இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 16-15 கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு பீரியட்லையும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 3 or 4 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 3 or 4 கொஸ்டின், பாட்னி ஜுவாலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு 8 கேள்வி கேட்பாங்க. எல்லாருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னா, மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்காங்க, டிகிரி லெவலில் படிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களாலே அந்த ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க, 4 கேள்வி அவங்களால அட்டன் பண்ண முடியாது, கரெக்டாக பண்ணவே முடியாது. எங்கேயோ ஒரு கொஷின் தப்பு பண்ணுவாங்க. அப்படின்னும்போது அவங்க சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க ஃபிசிக்ஸில் தான் அவங்க டாப்பாக இருப்பாங்க. மற்ற கெமிஸ்ட்ரியோ சுவாலஜி பாட்னியோ அவங்க எங்கேயோ வீக் ஆகிடுவாங்க. அப்படின்னும்போது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்ஃபில்லாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் டிசைட் பண்ணேன்னா, அப்போ 3-4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நான் வந்து 3 கொஸ்டின் நம்ம அச்சீவ் பண்ணோம். அதுக்கான எஃபோர்ட் மட்டும் கொடுக்கும். 4 கொஸ்டினுக்கான எஃபோர்ட் நான் கொடுக்கவே மாட்டேன், எப்பயுமே கொடுக்க மாட்டேன். அந்த 3 கொஸ்டின் நமக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி என்ன, நம்ம என்ன நிகழ்வு அங்கே நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். நான் ஃபுல்லாக நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் நான் பண்ணல சயின்ஸ் பொறுத்திருக்கேன். ஒரு கொஸ்டின்னா அவங்க சயின்ஸில் வந்து அவங்க ஃபிசிக்ஸில் 4 கொஸ்டினுமே எடுக்கட்டுமே, 4 கொஸ்டின் எடுப்பாங்க. ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவங்க 4 கொஸ்டின் எடுப்பாங்க. மற்ற கெமிஸ்ட்ரி வீக் ஆகிடுவாங்க. அப்படின்னும்போது நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். நம்ம போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. நிறைய சப்ஜெக்ட் அது எலாபரேட்டாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட். அதனால் என்ன பண்ணுவேன், அந்த 3 கொஸ்டினுக்கு எங்கெங்கெல்லாம் கேட்பாங்க, கம்பல்சரி எங்கே கேட்பாங்க அப்படின்னு சிலபஸ் அதை வரைய எடுத்துகிட்டு அதை மட்டும் தான் படிப்பேன். அந்த ஃபிசிக்ஸில் அதை மட்டும் தான் படிப்பேன், வேறு எதுவுமே படிக்க மாட்டேன்.
அதேமாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நான் என்னுடைய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 3 கொஸ்டின் அட்டன் பண்ண அவ்வளோ தான். சுவாலஜி பாட்டினில் நம்ம ஹியூமன் பாடிஸில் பார்த்திங்கன்னா மனித உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். கம்பல்சரி பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இனப்பெருக்க மண்டலத்தை கம்பல்சரி கேள்வி கேட்பாங்க. அதேமாதிரி ப்ளட்டு இதயம் இந்த ப்ளட்டு சுவாசம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுனால கண்டிப்பாக அங்கே கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த எங்கெங்கெல்லாம் கேள்வி கம்பல்சரி கேட்குறாங்களோ எங்கேயோ ஒரு கொஸ்டின் வெளியில் கேட்பாங்க, நான் அதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். அந்த கொஸ்டினுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். கம்பல்சரி என்ன கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான நோட்ஸை ஃபுல்லி எங்கள் 6th புக்கில் என்ன இருக்காங்களோ 12th புக்கில் என்ன இருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டட் எல்லாமே நான் கேதர் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி தான் நான் அது ஆரம்பத்துலேருந்தே நான் டிசைட் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்குவேன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த தமிழ் முடிச்சுட்டு அடுத்த வீக்கில் பார்த்திங்கன்னா முதல் எடுத்தோடனே கான்ஸ்டியூஷன் தான் எடுப்பேன் நான். இந்த கான்ஸ்டியூஷனை வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் படிப்பேங்க. ரிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தமிழை தவிர்த்து இருக்கிற ஜிகே சப்ஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக 100% என்னால் சிலபஸை அன்றைக்கி முடிக்க முடியாது. நான் ஒரு தொடங்கும் போது பார்த்திங்கன்னா 60% முடிப்பேன். 60% முடித்தோடனே அடுத்து அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் முடிக்கலேன்னு. முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் அதை படிச்சிடுவேன். அந்த கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன சப்ஜெக்ட் படிச்சேன்னா என்ன எனக்கு சந்தேகமோ அதை நான் நிவர்த்தி பண்ணிக்குவேன். நிவர்த்தி பண்ணிவிட்டு ரொட்டீனாக அடுத்த நாள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் எடுத்துவேன். எக்கனாமிக்ஸு முக்கியமான சப்ஜெக்ட். அதில் கரண்ட்டு நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடையது மட்டும் வந்து ஸ்கூல் புக்லேயும் வரும். எக்கனாமிக்ஸில் தவிர்க்க முடியாத சப்ஜெக்ட்டு. கேட்டால் ஒரு 10 கேள்வி கேட்டுருவாங்க, இல்லைனா ஒரு 6 கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் ரொட்டீனாக அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், ஒரு 60-70% முடிச்சிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்பேன். அதேமாதிரி ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரிக்கும் அதேமாதிரி ஒரு நாள் 2 நாள் ஹிஸ்ட்ரிக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓல்டு ஹிஸ்ட்ரினா ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள், ஆங்கிலேயர் வருகை பின்னாடி ஒரு நாள், அந்த ஸ்ட்ரகிள் விடுதலை இயக்கங்கள் பற்றியே வரும். அந்த ஆங்கிலேயர் வரும் 1600க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்குவேன் நான். 1600லேருந்து அதுக்கப்புறம் அந்த முகலாய பேரரசோட முடியும் பார்த்திங்களா, அதுலேருந்து முதல் நாளில் முடிஞ்சிடும். இதில் படிக்கும்போது 1600லேருந்து அந்த ஆங்கிலேயர்லேருந்து கண்டினியூ பண்ணிக்குவேன் நான். இப்படி படிக்கும்போது அது முடிஞ்சிங்களா அப்படியே ஒரு 5 நாள் ஓட்டிடுவேன். திருப்பியும் வீக்கெண்டில் கிளாஸ் போயிடுவேன். திருப்பியும் பார்த்திங்கன்னா தமிழ் எடுக்கவே மாட்டேன். அடுத்த 3rd வீக்கில் வந்து தமிழ் எடுக்கவே மாட்டேன். திருப்பியும் முதல்லேருந்து அந்த ஜென்ரல் ஸ்டடி தான் படிப்பேன். இப்படி அடுத்து 2 வீக்கு நான் ஜிகே, 4th வீக்கு தமிழ், திருப்பி 2 வீக்கு அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். இப்படி என்னை வந்து இப்படி தான் நான் தயார்படுத்தினேன். நான் வந்து ஒவ்வொரு வீக்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக அட்டன் பண்ணுவேன். இந்த கேட்டு எழுதுறது, பார்த்து எழுது, என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இதில் எனக்கு தெரியல அவ்வளோதான். அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். டைமுக்கு போனால் நான் அதை தொட மாட்டேன். பார்த்தா எனக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நான் எய்ம் பண்ணதுக்கு கரெக்டாக ஃபேவராக வந்தது. அதை நான் அப்படியே என்ன பண்ணேன், அதை நான் கிட்டத்தட்ட கடைசி 3 எக்ஸாம் எழுதினேன். அந்த 3 எக்ஸாம்லையும் அதை தான் அப்ளை பண்ணேன். அப்படி தான் படிப்பேன், அப்படி தான் எழுதுவேன், அப்படி தான் பண்ணேன். எக்ஸாமில் பார்த்திங்கன்னா OML ஷேர் பண்ணும்போது கூடிய நம்ம அந்த வழிமுறையில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தமிழை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் எடுத்து 1 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 45 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 90 கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணுறேன், ஆன்சரை ஷேர் பண்ண மாட்டேன். திருப்பியும் அந்த அடுத்த ரவுண்டு போவேன். அடுத்த ரவுண்டு போனால் ஒரு 5 கொஸ்டின் 5, 6, 7 கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணுறேன். 3rd ரவுண்டு போடும்போது கண்டினியூவாக தான் ஷேர் பண்ணிட்டே வருவேன். 3rd ரவுண்டு வரும்போது ஷேர் பண்ணிட்டே வந்து டவுட் ஆகிறதையும் அப்படியே நான் ஃபில் பண்ணி முடிச்சிடுவேன். அதே மாதிரி ஜிகே பொறுத்தவரைக்கும் 75 கொஸ்டின் அதே மாதிரி முதல் ரவுண்ட் பண்ணி சூஸ் பண்ணுவேன் ஆன்சரை. எனக்கு ஏன் அதுமாரி நான் ஷேர் பண்ணாமல் சூஸ் பண்ணேன்னா, ஒரு சந்தேகமான ஒரு கொஸ்டின் முன்கூட்டியே நான் சொல்லியிருப்பேன். நான் அது ரிலேட்டடாக பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கு இது மிங்கிள் பண்ணி பார்ப்பேன். அப்போ அங்கே எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும், அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து 3 ரவுண்டு போவேன். ஜிகேக்கு போகும்போது நான் 3 ரவுண்டு போக மாட்டேன், 2 ரவுண்டு தான். முதல் ரவுண்டு போய் சூஸ் பண்ணுவேன், தெரியாத வச்சுருப்பேன். அடுத்த ரவுண்டு வரும்போது ஏன்னா அந்த 75 கொஸ்டின் படிக்கும்போது எதாவது மிங்கில் எதாவது கொஸ்டின் ரிலேட்டாக இருக்கிறது தெரிஞ்சிடும் எனக்கு. அப்போ செகண்ட் வரும்போது கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து 25 கொஸ்டின் வந்து மேக்ஸு. இந்த மேக்ஸு ஏன் வந்து நான் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மைண்டு ஃபோக்கஸ், என்னுடைய திங்கிங் ஃபுல்லாக மேக்ஸ்லேயே இருக்கும்.
அந்த கடைசி 25 கொஷின் பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயே தான் போயிட்டுருக்கேன். ட்ராவல் எங்கேயுமே வந்து பிரேக்கப் ஆகவே ஆகாது. அப்படின்னும்போது என்னுடைய மேக்ஸில் அந்த ஸ்பீடப் வந்து அக்யூரன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு மேக்ஸுக்கு வந்து ஒரு சயின்ஸ் ஒரு கொஷின் எடுத்துகிட்டு ஒரு மேக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு மேக்ஸ் வரணும்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய மைண்டு அந்தளவுக்கு ஷார்ப்பாக வேலை செய்யாது. அதனால தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரீயாக பண்ணுவேன் நான் பொறுமையாக. அப்படி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆங்கிளில் பண்ணுவாங்க. அவங்க என்னோடய சக்ஸஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் என்னுடைய சொல்கிறேன், இதை தான் ஃபாலோ பண்ண நான் சொல்ல எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.